33 வயதுடைய ஒருவர் என்னை கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட்டை பெற்றுக்கொண்டு என்னை சந்திக்க வருகிறார். அவர் கூறிய இந்த விடயம் சமூகத்துக்கு மிக 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 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமான ஒரு விடயம். நிறைய வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. எனக்கு கவுன்சிலிங்கில் நான் நிறைய இது மாதிரி பிரச்சனைகளை ஏராளமாக பார்க்குறேன். வெரி இம்பார்ட்டன்ட். கப்பல் கவுன்சிலிங் வரக்கூடியவங்களில் அதிகமான ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. தன மனைவியினுடைய ஒரு மனைவியை பற்றி சொல்கிற நேரம் இந்த விடயத்தை சொல்லாத ஆண்கள் மிக மிக குறைவு. அதனால தான் இதை பதிவிட வேண்டும் என்பதற்காக இடுகிறேன். அவர் சொன்னது என்னென்னா, சார் எனக்கு 33 வயசு, நான் திருமணம் செய்து 6 வருஷம் ஆகுது, எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறான். சார் இந்த 6 வருஷமாகவும் நான் என் மனைவியோட ஒரு விஷயத்தில் நிறைய விடயங்களை பிரச்சனை வரும், ஆனால் ஒரு விஷயத்தில் நான் மிச்சம் கஷ்டப்படுறேன். என் மனைவியை இந்த கவுன்சிலிங் கூப்பிட்டேன், அவள் வர இயலாது, எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு தான் கவுன்சிலிங் தேவைன்னு சொன்னால், பரவாயில்ல சார், என் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஒன்று வேணும், என் மனசுக்கு ஒரு தெளிவு ஒன்று வேணுன்றதுக்காக தான் அவளை சந்திக்க வந்தேன். எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு ஓகே, எந்த இது பிரச்சனையுமே நீ கட்டாயம் எல்லா விடயங்களையும் ஓப்பனாக கதைக்கலாம்னு சொன்னேன். அவர் சொன்னார், சார் ஏண்ட வைஃபுக்கு நான் ஏண்ட உம்மாவை கவனிக்கிறது, ஏண்ட உம்மா கிணமால் மட்டும் வாங்கி கொடுக்கறது, ஏண்ட உம்மோட மேலாம் பாசம் ஆயிக்கிறது, என் உம்மாவை எங்கேயாலும் பயணங்கள் கூட்டி கொண்டு போகிறது, வெரி இம்பார்ட்டண்ட்டாக உம்மா கிணமாலும் உடுப்பு உம்மா கிணமாலும் நகை வாங்கி கொடுத்தேன்னு சொன்னால் என் வைஃப்ட மூட் அப்படியே மாறி சண்டைக்கு தான் நிற்கிறார். இது எனக்கு மேனேஜ் பண்ணிக்கொள்ளவே இயலாமைக்குது சார். இது பெரிய ஒரு பிரச்சனையா. நான் கல்யாணம் முடித்த காலத்துலேருந்து இதை பார்க்குறேன். என் உம்மாவுக்கு நாங்கள் மொத்தம் 3 ஆம்பளை பிள்ளைகள் சார், நான் 2வது ஆம்பளை பிள்ளை. அவர் சொல்கிறார் 2வது ஆம்பளை பிள்ளை. எங்களோட உம்மா எங்களை அந்தளவு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. எங்களோட உம்மா பாப்பா 2 பேரும் தான். ஆனால் நான் எங்களோட உம்மாக்கு நம்மளும் ஒன்று நான் செஞ்சா, உம்மாக்கு நம்ம உடுப்பு வாங்கி கொடுத்தா, உம்மாவை எங்கேயாலும் பயணங்கள் கூட்டி கொண்டு போனா, உம்மாவுக்கு நான் இடத்துல வந்து முன்னுரிமை கொடுத்தா, என்னோட ஒய்ஃபுக்கு பொறுக்குது இல்லை. அவள் அந்த டைமில் வந்து வீட்டுக்கு வந்தாலும் அதை ஏதோ ஒரு மனசில் வச்சுக்கொண்டு ஒரு டைமில் வெளிக்காட்டுவாள். ஆனால் என் ஒய்ஃபுக்கு நான் எதுவுமே குறை வச்சில்லை சார். என் உம்மாவுக்கு நான் ஒரு ஹபாயை வாங்கி கொடுத்தேன்னு சொன்னால் என் ஒய்ஃபுக்கும் 2 வாங்கி கொடுப்பேன். எனக்கு தெரியும், என் ஒய்ஃப்ட மாதிரி எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவளையும் சமாளிக்கிறதுக்காக 2 வாங்கி கொடுப்பேன். இருந்தாலும் என் உம்மோட ஹபாயோட மேலே அது கண்டிக்கும், அது நல்லம்டுவா. எனக்கு இதனால் சார் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி சேர்ந்துக்கிற ஒய்ஃப் எனக்கு இப்போ வெறுத்து பைத்திக்குது. ஏண்ட உம்மாவை, இந்த பாயிண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏண்ட உம்மாவை ஒரு கட்டத்தில் சொல்லிட்டா, மகன் நீங்கள் எனக்கு ஒன்று வாங்கி தரவானம், இதால் உங்களோட உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடக்கூடாது, சரி நீங்கள் எனக்கு ஒன்று, உங்களோட பாசம் எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு எதுவும் வாங்கி தரப்பானவாப்பா, நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும்னு சொன்னால், சார் நான் பள்ளிக்கு போயிட்டு தொழுதுட்டு அழுதேன் சார். நான் என் உம்மோட அவ்வளோ பாசம் என்னால் தாங்க இயலாது. எங்களோட உம்மா இந்த வார்த்தையை சொல்கிறேன்டா சார், எங்களோட உம்மா எவ்வளோ மனசால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க என்னோட ஒய்ஃபால். ஆனால் எங்களோட உம்மா ஒரு நாளும் கடுகளவும் என்னோட ஒய்ஃபுக்கு எந்த அநியாயம் செஞ்சதில்லை. அப்போ நான் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு சில கவுன்சிலிங் ரீதியான சில கேள்விகளை கேட்க ஸ்டார்ட் பண்ணேன். அவளோட ஒய்ஃபை பார்த்து கேட்க ஸ்டார்ட் பண்ணேன். கேரக்டர்ஸ், பிஹேவியர், நீ நடந்து கொள்ள விதம், இப்படி எல்லாம் கேட்டு வாழ்கிறவர்கள் நிறைய விடயங்கள் தெளிவாயிடுச்சு. இப்போ நான் அதுக்குரிய சரியான கவுன்சிலிங் அவருக்கு கொடுத்தேன். அதில் மிக முக்கியமான பாயிண்ட்ஸ்களும் எல்லாருக்கும் தேவைப்படும் தானே, அதனால் சொல்கிறோம். இந்த மாதிரி எல்லா பெண்களையும் குறை சொல்லலை நான். இந்த மாதிரி பெண்கள் நீக்கிறீங்க, அதையும் மறுக்க இயலாத உண்மை, கசப்பான உண்மை. சரி, இதெல்லாம் கேட்குற அந்த மாதிரி பெண்கள்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்குறேன்.
அந்த மாதிரி பெண்கள் உதாரணத்துக்கு இந்த மாதிரி மனைவி மாட்ட கேட்குறேன், உங்களோட உம்மா வாப்பாக்கு உங்களோட ஹஸ்பண்ட் என்னமாலும் ஒன்று வாங்கி கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? வேணதா வானண்டு சொல்லவே மாட்டீங்களே. என்னத்தை எங்களோட உமாவுக்கு வாங்கி கொடுத்தீங்க, எங்களோட உமாவுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்க தேவையில்லை அப்படி என்னமான ஒரு வார்த்தை சொல்வீங்களா? உங்களோட உம்மா வாப்பாக்கு, உங்களோட குடும்பத்துக்கு, உங்களோட தங்கச்சிக்கு, உங்களோட தம்பிக்கு, உங்களோட சாட்சி பெரியம்மாக்கு உங்களோட ஹஸ்பண்ட் செலவழிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு மருக சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும். ஹஸ்பண்டு கடனை வாங்கி சரி செய்ய வைப்பீங்க. ஹஸ்பண்டுக்கு என்ன செய்வீங்க? லோன் எடுத்தாலும் சரி எடுமாக்கு வாங்கி கொடுங்க, செய்யுங்க அப்படின்ட்டுவீங்க. பிழை இல்லை, சரியா? எஸ், மாமி மாமாண்ட அந்தஸ்தில் கட்டாயம் கணவர்கள் அவன் வாங்கி கொடுக்கத்தான் வேண்டும், அது பிழை இல்லை. அப்போ ஏன் அந்த ஹஸ்பண்ட் உம்மாக்கு உங்களுக்கு அவங்க மாமி தானே மேகதா? அப்போ உங்களோட ஹஸ்பண்டுக்கு யாரு? அவங்க தாய். பெத்து வளர்த்து ஆரோக்கியமாக வளர்த்து கல்வியை கொடுத்து காய்ச்சல் வந்தால் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு பார்த்து 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 வளர்த்து ஒழுக்கமாக வளர்த்து இன்றைக்கு நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டோட நல்ல ஒரு ஹஸ்பண்ட் சொல்லி வாழ்கிறேன்டா அந்த ஹஸ்பண்டை உருவாக்கி தந்தது யாரு? அந்த தாயும் தந்தையும் தானே. சரி, அப்படிப்பட்ட தாய் தந்தைக்கு மேகதா உங்களோட ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்காட்டியும் மனைவியாக நீங்கள் ஹஸ்பண்டுக்கு ஏசி வாங்கி கொடுக்கணும். இதுதான் சரியான மனைவி. ஏன் உங்களோட உமா கொண்டு செய்கிறீங்க? இல்லை உங்களோட உமா பாருங்கள், உங்களோட உமா பார்க்குற கடமை. நீங்கள் இன்றைக்கு எனக்கு ஹஸ்பண்டாக கிடச்சிக்கிறீங்கன்னு சொன்னால், இவ்வளோ ஒழுக்கமானவராக இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு யார் காரணம்? உங்களோட உமா அப்பா தானே காரணம். உங்களோட உமா அப்பா ஒழுங்கு வளர்க்கப்பட்டு தானே காரணம். உங்களோட உமா அப்பா தானே எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க, அவங்க என்னை பார்த்தாங்க, என்னை விரும்பினாங்க. சரி, அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் ஹஸ்பண்டுக்கு. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் தான மகன் கடமை அவர் செய்ய போகிற நேரம், அவரோட உம்மா வாப்பாக்கு கடமையை செய்ய போகிற நேரம் எதுக்காக தடுக்கிறீங்க? எதுக்காக தடுக்கிறீங்க? எவ்வளோ பெரிய பாவம் விளங்குதா? நீங்களும் ஒரு தாய் தானே, உங்களுக்கும் பிள்ளைகளுக்கே தானே. உங்களோட பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு மகன் இருந்தால் ஒரு மகள் இருந்தால் எவ்வளோ செலவழித்து கண்ணியமாக பார்த்து ஒரு நுழம்பும் கடிக்காமல் வளர்த்து 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 வாழ்றீங்க தானே. இதை விடவும் கஷ்டம் தானே அவங்க பட்டிருப்பாங்க. உங்களுக்காக இப்போ வீட்டுக்கு வாட்டர் சப்ளை, வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கரண்ட், சுவிட்சை தட்டினா கிரைண்டர், சுவிட்சை தட்டினா ரைஸ் குக்கர், வேணாத சுவிட்சை தட்டினா வாஷிங் மிஷின். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டே ஒரு புள்ளி ஒழுங்காக வளர்த்துக்கிறதுக்கு வக்கில்லை. சரி, அந்த காலத்தில் அவங்க குளத்தை தூக்கி தண்ணி இழுத்து கரண்ட்டும் இல்லாமல் பாடுபட்டு வேத கிரைண்டர் மில் ஒன்றும் இல்லை, உரலும் முளக்கையும். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த புல்லுகளை வளர்த்து டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி டைமுக்கு எடுத்து நுழம்பு கடித்தாலும் நுழம்பு கடிச்சாமல் பாதுகாத்து காய்ச்சல் வந்துடாமல் பாதுகாத்து வளர்த்து உங்களுக்கு அவங்களோட மகனை கணவராக தந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாய், அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு மகன் அவனோட கடமையை செய்யறதிலிருந்து எந்த ஒரு மனைவிக்கும் தடுக்கிறதுக்கு உரிமை இல்லை. அப்படி தடுத்தால் அவள் மனைவியும் அல்ல. நல்ல ஞாபகம் வச்சு, இந்த ஆண்களுக்கு சொல்றேன், சில ரோசம் கெட்ட ஆண்களும் மீக்கிற நீங்கள் தான் கேடு கட்ட வேண்டுங்கள். மனைவிக்கு பயந்துண்டு உம்மாக்குரிய கடமையை செய்யறதில்ல, மனைவிக்கு பயந்துண்டு வாப்பாக்குரிய கடமையை செய்யல. நீ எல்லாம் இந்த உலகத்தில் என்னத்துக்கு வாழ்றாய்? அப்படி கேள்வி கேட்கலாம் தானே. சரி, தாய்க்கு பின் தான் தாரம். இந்த வசனம் எப்பயுமே மாறாது இந்த உலகத்தில். சரி, இப்படி கடமையை செய்யாதவன் மகனும் அல்ல, தாண்ட மகன் தாண்ட தாய்க்கு கடமையை செய்யறத நிப்பாற்றவள் மனைவியும் அல்ல. 2 பேரும் இறைவன தண்டனைக்கு ஆளாக வேண்டி வரும். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நீங்க எதை விதைக்கிறீங்களோ உங்களோட மகள்கிட்ட அதை அனுபவிப்பீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, இதை மறந்துடக்கூடாது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோ இதில் பதிவிட்டு இருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.